ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களோடு வாழ்த்துகிறேன். இன்னைக்கு மனமகிழ்ச்சி நாள், ஓய்வு நாள், கர்த்தரை ஆராதிக்கும் நாள். இந்த சிறப்பு நாளிலே உங்களை சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் 12:30 வரைக்கும் 30 நிமிடம் குழுமாய் அமர்ந்து பாடல் பாடி ஆராதித்து தேசத்துக்காக ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்புகளை கர்த்தரை துதிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து பாடல் பாட. கர்த்தரே வெளிச்சமானவர், அவர் தான் வெளிச்சம். இயேசு நானே ஒளியா இருக்கிறேன் என்று சொல்லி வெளிச்சத்து கர்த்தர் நமக்கு வெளிச்சம் கொடுத்து நம்ம இருளாம் நீங்க சந்தோஷப்படுத்துவார். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், பிரபலமான பாடல், கைகளை தட்டி பாடுதே கர்த்தரை ஒளி கொடுக்கிற தெய்வத்தை கொஞ்ச நேரமாக எல்லாரும் கண்களையும் முடியும். தேதி 19ஆம் தேதி 19 நாட்கள் தேவன் நம்மை நடத்தினார். 19 நாட்கள் தேவன் நம்மை நடத்தினார். 19 நாட்கள் தேவன் நம்மை கன்னிமணி போல் காத்தார். 19 நாட்கள் தேவன் நம்மோடு கூட இருந்தார். எல்லாரும் வாயில தன் ஆண்டவர் எல்லாரும் எல்லாரும்
புது பாட்டு என்று இயேசு தருகிறார். என் நாவில் ஒரு புது பாட்டை கர்த்தர் தருகிறார். ஓ, அவரை நான் துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன். கைத்தட்டி பாடி கர்த்தர் மகிமைப்படுத்துவேன். புது பாட்டு இயேசு தருகிறார். புது பாட்டு இயேசு தருகிறார். கர்த்தரை துதிக்க வேண்டுமா? சொல்றாரு, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். காலம் ஃபுல்லா கர்த்தரையே துதிப்பேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி ஒரு அடி கை தட்டி பாடி கர்த்தரை மேம்படுத்துவோம். ஆண்டவர் நாமத்தினால உங்களை பார்த்து சொல்றேன், நெருக்கத்துல நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, உங்க குரலை கேட்டு ஓடி வந்து விடுதலை தருவார். நாலே சென்சான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு நெருங்கி வந்து என் குரலை கேட்டு உதவி செய்தால் என்னை விடுவித்தார். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். இந்த லைவ்ல வாட்ச் பண்ற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், உனக்கு நெருக்கம் இருக்கலாம், சோர்ந்து போகாதே. பஞ்சம் இருக்கலாம், சோர்ந்து போகாதே. அடுத்த வேலைக்கு என்ன செய்வது கலங்கி இருக்கலாம், சோர்ந்து போகாதே. நான் சொல்றேன், நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், தந்தை பெர்மாஸ் பாட பாட எல்லாம் சந்தோஷப்பட்டேன். திரும்ப ஒரு விசை ஆவியில் ஏவ பண்ண ஒரு விசை நெருக்கத்திலே கர்த்தரை கூப்பிடுவேன், கர்த்தரையே துதிப்பேன். காரணம் சந்தோஷம் கை தட்டி நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கர்த்தரை கூப்பிட்டேன். நம்மளை மறக்காதவர். ஓ, என்னை மறவார் ஆண்டவர், ஒரு நாள் உங்களை மறக்க மாட்டார். உங்களை நினைத்து ஆசீர்வதிக்கிற அன்பு தேவன் நம்முடைய தேவன். ஒரே ஒரு அடியை பாடி, என்னை மறவாதவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை மறக்காதவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, நினைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தர் நினைச்சாரோ அற்புதம். இந்த லாக்டவுன் டேஸ்ல கர்த்தர் உங்களை நினைத்தருள்வார். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவே என்ற
அன்பு தேவன் அவருடைய தேவன். அன்பினாதா நீங்க அவரை பார்த்து சொல்லுங்க, அன்பினாதா சொல்லி பாருங்க. அன்பினாதா உங்களை ஒருபோது கைவிட மாட்டார். அன்பு காட்டி அரவணைத்து பாசம் வைத்து உங்களை அற்புதமாய் ஆச்சரியமா நடத்துகிற அன்பு தேவனா இருக்க. நீங்க என்னைக்கெல்லாம் தேவ அன்பு தியானம் பண்ணிக்கணும். நான் தேவ பிள்ளைய சொல்றேன், நான் அடிக்கடி தேவ அன்பை நினைக்கும் போதுதான் என் உள்ள பரவசம் அடையும். அவர் எனக்காக ரத்த சிந்தினது அன்பு, எனக்காக ஜீவன் கொடுத்தது அன்பு, என் பாவத்தை மன்னித்தது அன்பு, என்னை அழைத்தது அன்பு. அவருடைய அன்பை நினைக்கும்போதுதான் என் உள்ள பரவசம் அடைகிறது. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவப்பிள்ளையே என் கூட சேர்ந்த அன்பை ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிடம் அன்பின் நாதா உனக்கு நன்றியானவரே என்று சொல்லி பாடி கற்றுமை விட்டும். கல்மழையோ இடிமழையோ ஒளிந்து போகும்படி நான் ஜெபம் பண்ணினால் தேவன் ஒளிந்து போய் நம்மளை மகிழப்படுவார். முறைகேட்டையும் முறுமுறுப்பையும் தவிப்பையும் பயத்தையும் கலக்கத்தையும் ஒளிய பண்ணி இளையப்பாது அமைதல் கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்த தேவன் நல்லவராயிருக்கிறார். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமா எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை அறிக்கை செய்வோம். பரமபிதாவே பிதாவே எங்களை சொத்தில் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்ய வல்லமையும் மகிமையும் எந்தெந்த கும்பிடவில்லை. ஆமே. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி தேசத்துக்காக ஜெபிக்கப்போம். ஒரு சில நிமிடங்கள் தான், ரொம்ப நேரம் கிடையாது. ஒரு சில நிமிடம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே இந்தியாவை ரட்சிக்கமானவர் எல்லாரும் ஜெபம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆனாங்க சும்மா இருக்கிற பிள்ளைங்க வாயை திறந்து ஆண்டவரே எங்க இந்தியாவை ரட்சிக்கமானவரே, தமிழ்நாட்டை ரட்சிக்கமானவரே, சென்னைப்படுத்த ரட்சிக்கமானவரே, பாவைகள் மனம் திரும்புவார்களாக, தேசத்திலே துன்மார்க்கமான செயல்கள் அழிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் தேவ கோபத்தை ஆரோபம் பண்ணுவதாக, வாலிபர்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் வயதானவர்கள் அதிகாரிகள்
ரட்சிக்கப்படுவார்களாக. தேசத்தில் இருள் நீங்குவதாக, தரித்திரம் நீங்குவதாக, பத்தாளம் நீங்குவதாக, செழிப்பு வருவதாக. இப்போது அன்பு சகோதரர் பேரா இருக்கிறார் ஐயா அவர்கள். இப்போ நம்ம எல்லாருக்காக இணைந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஐயாவோட தேசத்துக்காக ஜெபிக்கணும். அவர் ஒரு சில நிமிடங்கள் மாற்றும் தேசத்துக்காக என் சகோதரர் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணி கர்த்தர் நாமத்தில் பிதாவே, நரவியார் மலையாள ஸ்தோத்திரம். 138 கோடி மக்கள் இந்தியாவை நினைத்து இந்தியாவை ரட்சியோ. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ரட்சியோ. இயேசுவின் பாவிகள் மனதில் இல்லாத பாவமான காரியங்கள் விலகட்டும். இக்கரகால இருள் விலகட்டும். தேசத்துல இருள் ஒளியட்டும். இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. வைன் ஷாப்லாம் மூடப்படுவதாக. விபச்சார விடுதிகள் மூடப்படுவதாக. சினிமா தியேட்டர்கள், கல்யாண அறைகள் மூடப்படுவதாக. நிறுத்தப்படுவதாக. லஞ்சம் ஒழிவதாக. லஞ்ச லாவண்யம் ஒழிவதாக. கிறிஸ்தவர்கள் லஞ்சம் வாங்குறார்களே, இயேசு நாமத்தில் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. பணக்காரர்கள் ரட்சிக்கப்படுவதாக. தேசத்தில் சுத்திகரிப்பு உண்டாவதாக. தேசம் பரிசுத்தமடைவதாக. ராஜாக்கள் செய்த பாவத்தை மன்னிப்பீராக. ஆசாரியர் செய்த பாவத்தை மன்னிப்பீராக. சபை செய்த பாவத்தை மன்னிப்பீராக. விசுவாசி செய்த பாவத்தை மன்னிப்பீராக. ஆட்சி செய்கிற எல்லா அதிகாரிகள், பிரதம மந்திரிக்காக, எல்லா முதலமைச்சருக்காக, எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் தலைமைகளை உணர்ந்து உண்மையா இயேசுவை அறிந்து கொண்டு தேவ நாமத்தில் உண்மையாக பணிகள் செய்ய அனுக்கிரக செய்வீராக. எல்லா துறைகளும் ஒப்புக் கொடுக்கிறாங்க. எல்லா துறைகளையும் மாற்று வருவதாக. நீதி விழுவதாக. எல்லா நீதிமன்றங்களுக்கான எல்லா நீதிபதிகள் தங்கள் பணியை உண்மையாக வேலை செய்வார்களாக. எல்லா துறைகளும் மாற்று வருவதாக. இந்தியாவில் தமிழ்நாட்டை ஆசீர்வதிப்பீராக. அறிந்து சத்தத்தை கேட்டு பயந்து நடக்கத்தோடு ஊழியத்தை அனுக்கிரக செய்வீராக. கஷ்டப்படுற எல்லா ஊழியர்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். எல்லாரையும் ஆசீர்வதியும். சபைகள் கூட்டப்படுங்க, சீக்கிரம் ஆலயங்கள் திறக்கப்பட அனுக்கிரக செய்வீராக. வலிமை குறைந்து அழைக்கப்பட்டு பெரிய விடுதலை வருவதாக. இந்த கொரோனா வியாதியை பணிபுரிகிற மருத்துவர்களுக்காக, மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, செவிலியர்களுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவ பணியாளருக்காக ஜெபிக்கிறோம். பணியாளருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. நன்மை தொடரும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து ஊழியப்பட ஜபத்தை கர்த்தர் கேட்டு இந்தியாவை ரட்சிப்பதற்காக இயேசுவின் நாமத்தில் ஆமென். இயேசு மிகவும் நல்லவர். அவர் நல்லவராகவே ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் காலையில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அருமையான வசனத்தை காண்பித்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60 தெரிஞ்ச வசனம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் 2வது வரி வாசிங்க. 2வது வரி வாசிங்க. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். எல்லாரும் கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரே, ஹலோ சத்தமா சொல்லுங்க. கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். சொல்லுகிறேன், கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் குடும்பத்தில் நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் பிள்ளைகளுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் தொழில் வியாபாரம் நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அது வெளிச்சத்தின் அதிபதி, வெளிச்சத்தின் தளபதி, நானே உலகத்து ஒளியாக சொன்ன கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு ஃபுல்லா சொல்லிட்டே இருக்கணும். கர்த்தரே நித்திய வெளிச்சமா இருப்பார். போகட்டும். செய்தி தலைப்பு கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமா தான் கிடைக்கும் ஆசீர்வாதம். 3 ஆசீர்வாதத்தை ரொம்ப எழுதணும். பேனா எடுத்து டைரி எடுத்து எழுதணும். வெளிச்சத்தின் ஆசீர்வாதம். தலைப்பு என்ன தெரியுமா? வெளிச்சத்தின் ஆசீர்வாதம். நம்ம முதல் ஆசீர்வாதம் நீதிமொழிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம். நீதிமான்களின் வெளிச்சம், நீதிமான்கள் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், சந்தோஷிப்பிக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். நீதிமான்களுக்கு ஆண்டவர் வெளிச்சத்துக்கு என்ன செய்யலாம்? சந்தோஷத்தை கொடுக்கிறார். முதல் குறிப்பு வெளிச்சம் தரும் ஆசீர்வாதம் மகிழ்ச்சி, சந்தோஷம். நல்லா கண்டு. பொதுவா நம்ம வீட்டுல கரண்ட் பிடிச்சு வச்சுங்க. நம்ம ஒரு வரத்துக்கு கரண்ட் இருட்டா இருக்கு, நமக்கு கரண்ட் வந்துருச்சு, வெளிச்சம் வந்துச்சு, நம்ம நிறைய என்ன பண்ணுவோம்? கை தட்டி அல்லேலூயா ஆமென் சொல்லி மகிழ்ச்சியை தெரிவிப்போம். வெளிச்சம் என்பது மகிழ்ச்சியை கொடுக்கும். தேவனுக்கு மங்களம் உண்டாவதாக.
சோ முதல் ஆசீர்வாதம் அவரு திட்டமா சொன்னாரு, கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். கர்த்தரே நித்திய வெளிச்சம். சூழ்நிலையை பார்க்காதீங்க. சூழ்நிலை பார்த்தா வாழ முடியாது. சூழ்நிலை பார்த்தா பயம் கலக்கு வரும். யாரோ சொல்ல வார்த்தை கேட்டு வச்ச வாட்ஸ்அப் பொய் செய்திகள், அது பேரு வாட்ஸ்அப் பொய் செய்திகள். உங்களுக்கு ஃபேக் நியூஸ் கேட்கும்போது பயம் ஒரு கணக்கு வரும். நான் சொல்றேன், வேதத்தை பாருங்க, வார்த்தை சொல்லுது கர்த்தர் நித்திய வெளிச்சமா இருப்பார். நித்திய வெளிச்சம் அதாவது வெளிச்சம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இரண்டாவதாக யோபு சரித்திர புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். யோபுக்கு சொல்றாரு, அவருடைய பாதையில் வெளிச்சம் பிரகாசித்ததாம். அந்த வெளிச்சத்துல என்ன ஆமென் சொல்றது, அவருக்கு ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ண நிலைவரப்படும். அது ஒரு காரியம் சக்சஸா முடியும். இப்படி சொல்லி ஜெயம் உண்டாகும். இரண்டாவது வெளிச்சத்தின் ஆசீர்வாதம் ஜெயம் உண்டாகும், வெற்றி உண்டாகும். கைகளை ஒரு தலையில சொல்றாங்க, வாழ்க்கை ஏன் திரும்ப தோல்வி? அம்மா தங்கச்சி ஏன் திரும்ப தோல்வி? வெளிச்சம் இல்ல, வாழ்க்கை இருண்டு போயிருக்குது. வெளிச்சம் அதிபதியா இயேசு வாழ்க்கை இல்ல, கர்த்தர் வாழ்க்கை இல்ல. கர்த்தரை விட்டுட்டேன், கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டேன். நான் சொல்றேன், கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார் என்று சொல்லி வெளிச்சத்தின் அதிபதியாக கர்த்தர் உலகத்துக்கு ஒளியாக இயேசு வாழ்க்கை இருப்பார் என்று சொன்னார். கர்த்தருக்கு வெளிச்சமா இருக்கும். இரண்டாவது ஜெயம் உண்டாகும். எடுக்கிற காரணம் சக்சஸ் தான், தொடர காரணம் சக்சஸ் தான். சின்ன காரணம் வீட்டுல சின்ன ஒரு சமையல் செஞ்சா கூட, இல்ல யூடியூப பார்த்து டிவியை பார்த்து ஒரு சின்ன குப்பனை கூட அது சக்சஸ் வரும். தேவனுக்கு அது கூட வரவேற்பு வந்துடும். தேவனுக்கு மங்களம் உண்டாவதாக. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அவன் ஜெயத்துக்கு அதிபதி, ஜெயத்துக்கு தளபதி, அவர் வெளிச்சமானவர். கர்த்தர் உனக்கு வெளிச்சமா இருந்தால் இரண்டாவது ஜெயம் உண்டாகும். யோபு சொல்றாரு, உன் பாதையில வெளிச்சையா அவர் நிர்ணயம் பண்ண நிலைவரப்படும், ஜெயமாக முடியும். சோ நம்பர் 1 வெளிச்சம் சந்தோஷத்தை உண்டாகும். நம்பர் 2 வெளிச்சம் ஜெயம் உண்டாகும். கடைசியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு நான் பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். பலனானவர். யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாமிசத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில் அவரே இடறி விழுந்தார்கள். இடறி விழுந்தார்கள். என்ன மூணாவது யாவது சொல்றாரு, கர்த்தருக்கு வெளிச்சம் வந்தா என் சத்துருக்கள் இடறி விழுவார்கள். இப்படி சொல்லுவேன், சத்துருக்கள் அழிந்து போவார்கள். தேவனுக்கு மங்களம் உண்டாவதாக. முதல்ல நீதிமான் சொன்ன, இரண்டாவது யோபு சொன்ன, மூணாவது தாவீது சொன்ன, கர்த்தர் தான் எனக்கு வெளிச்சம். பெரிய மண்ணு, பெரிய ராஜா, லட்சக்கணக்கான ஆட்சி கொண்டு வந்தாரு. பெரிய அரண்மனை இருந்துச்சு, செம்ம பிளஸிங், செம்ம ஆசீர்வாதம். அவருக்கு ஒரு வார்த்தை பாருங்க, கர்த்தருக்கு வெளிச்சமா சொல்றாரு, சத்துருக்கு இடறிவிடுவார். கடைசி குறிப்பு, கர்த்தர் உனக்கு வெளிச்சமா இருந்தால் உனக்கு சத்துருக்கள் இடறி விடுவார்கள், சத்துருக்கள் தடுமாறார்கள், சத்துருக்கள் ஆண்டவர் அழித்து போடுவார், அவர் கிரியைகள் ஒன்றுமில்லாமல் போகும். மூன்றாவது சத்துருக்கள் அழிந்து போவார்கள். நான் சொல்ற மாதிரி எழுதணும். நம்பர் 1 வெளிச்சம் என்ன ஆசீர்வாதம்? சந்தோஷத்தை உண்டாகும். இரண்டாவது வெளிச்சம் ஜெயத்தை உண்டாகும். மூணாவது வெளிச்சம் சத்துருக்களை அழித்து போடும். அவர் தான் வெளிச்சமானவர். கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறார். நீங்க எல்லாரும் சொல்ல, நீ விடுதோம், கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். கையில ஒரு தலையில சொல்லலாம். எல்லாரும் ஒரு அடி முதல்ல பாடி வந்த பாட்டு ஒரு அடி பாடி எல்லாம் கை தேடி பாடுமா? ஜீவனின் பலனானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தேவனின் வெளிச்சம் ரட்சிப்பவரும் அவரே. ஜீவனின் பலனானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். அருமையான மதியானவர், நீர் எனக்கு வெளிச்சமா இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நீர் தான் எனக்கு வெளிச்சம், அதுவும் நித்திய வெளிச்சமா இருக்கிறீர். நீர் எனக்கு வெளிச்சமா இந்த மகிழ்ச்சியை தருகிற கிருபைக்காக நீர் ஸ்தோத்திரம். வெளிச்சமா எனக்கு ஜெயத்தையும் வெற்றியை கொடுக்கிறபடியா நீர் வெளிச்சமா இருந்து நாங்க நிர்ணயிக்கிற காரியத்தை கைகூடவரம் பண்ணி எங்கள் சத்துருக்களை அழிக்கிற வல்லமைக்காக ஸ்தோத்திரம். நித்திய வெளிச்சமே, நித்திய வெளிச்சமே, எங்க தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பத்திலே, ஊழியத்திலே, தேசத்திலே நித்திய வெளிச்சமா இருக்கும்படியா சொல்லி இப்பொழுது லைவ்ல வாட்ச் பண்ற பிள்ளைகள், டிவில வாட்ச் பண்ற பிள்ளைகள், காஸ்பல் டிவில, ஆப் டிவில வாட்ச் பண்ற எல்லா பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நீரே ஆண்டவரே வெளிச்சமா இருந்து ஆசீர்வாதங்களை கொடுத்து நன்மைகளை கொடுத்து
Facebookல YouTubeல பார்க்க போற பிள்ளைகள், பார்க்கிற பிள்ளைகள், விசுவாசிகள் எல்லாருமே நித்திய வெளிச்சமா இருந்து அவள் வாழ்க்கையிலே சத்துருவின் கிரியைகளை அழித்து ஜெயத்தை கட்டளைக்கு மகிழ்ச்சியை கொடுத்து நன்மை பாராட்டப்படுவதற்காக ஸ்தோத்திரம். கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடாகோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தொழில் செய்கிற ஒரு சகோதர நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு தொழிலை குறித்து ஒரே கலக்கம். ஆனா உன் கையிலே ஒரு வீணை இருப்ப தரிசனமா இப்ப நான் காண்கிறேன். யார் அந்த சகோதரன் கையில ஒரு வீணை இருப்பது கர்த்தர் காண்பிக்கிறார். என்ன ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறேன். இசைக்கரை வாசித்து என்னை மகிழ்ச்சியப்பட்ட ஒரு அற்புதம் மகிழ்ச்சி அவனுக்கு உண்டாக போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. சத்துருவின் குழந்தை பாதிக்கப்பட்ட சகோதரிக்காய் இப்ப நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரே நித்திய வெளிச்சமே விடுதலை கொடுத்தவளை மகிழ பண்ணுவீராக. நிகழ்ச்சி வாட்ச் பண்ண ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் தொட்டு சுகமாக்குவீராக. பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் விடுதலை பெறுவார்களாக. தேசத்திலே இயல்பு நிலை உண்டாவதாக. இரட்டையரா இணைந்து பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நித்திய வெளிச்சமே இந்த நிகழ்ச்சிக்கு வெளிவருவதற்கு பேருடைய அன்பு கார்த்திகேயனுக்கு நான் ஜெபிக்கிறேன். அவரை நித்திய வெளிச்சமா வெளிப்படுகிறேன். Gospel TV ஓட எபினேசருக்காக துதிக்கிறேன். அவருக்கு எடிட்டிங் ஹெல்ப் ராஜனுக்காக நான் ஜெபிக்கிறேன். RT ஓனருக்காக நம்ம துதிக்கிறோம். எல்லாருக்கும் நித்திய வெளிச்சமா இது ஆண்டவரே யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ ஊழிய புதுசு எல்லா மக்களுடைய சுவாமி நித்திய வெளிச்சமே அவர் வாழ்க்கை வெளிச்சத்தை வீச பண்ணி மகிழப்படும். ஆமென். விசுவாசிகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். அன்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். கலங்காதீங்க. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். God bless you.